innal hamdalillah nahmaduhu nasta'inuhu nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun ya ayyuhalladhina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மாதத்தில் புனித மாதமாக சொல்லப்பட்ட முஹர்ரமுடைய மாதத்திலே இருக்கிறோம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நோன்புகளை வலியுறுத்தினார்கள். யார் இந்த பிறை 9லும் 10லும் நோன்பு நோட்பார்களோ அவர்கள் கடந்த காலத்தில் செய்த ஓராண்டுக்குரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த நோன்பை அல்லாஹுடைய தூதர் ஏன் சுன்னத்தாக ஆக்கினார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு வைத்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை கேட்ட பொழுது, அன்றைய தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த அந்த பனு இஸ்ரவேலர் சமுதாயம் காப்பாற்றப்பட்டார்கள். எனவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை விட மூசாவை அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலேயும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 9ஐயும் நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இந்த மாதத்திலே நாம் நோன்பு வைப்பதற்கான காரணமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சார்ந்த சமுதாய மக்கள் அல்லாஹுடைய பேர் அதிசயத்தால் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற காரணத்தினால் நோன்பு வைக்கிறோம். எனவே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள், அவர்கள் எந்த மாதிரி சூழலை எதிர்கொண்டார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலே படிக்கிற நாம் அதிகமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை
வெறுமனே 30 நிமிடங்களிலே மூசா நபியினுடைய வரலாற்றை நாம் சொல்லி முடிக்க முடியாது. அவர்கள் அந்த சமுதாயத்தோடு நடந்து கொண்ட விதங்களை பற்றியும் அல்லாஹ் அந்த வரலாற்றை எப்படி சொல்லுகிறான் என்பதை பற்றியும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் எப்படியான அருளை செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் வெறுமனே 30 நிமிடங்களிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை முழுமையாக நாம் சொல்லிவிட முடியாது. மூசா நபியுடைய வரலாறை நாம் சொல்வதாக இருந்தால் பல மணி நேரங்கள் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிக நுட்பமான முறையிலே, மிக அறிவார்ந்த முறையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசுகிறான். எனவே இந்த 30 நிமிடங்களுக்குள்ளாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை மிக சுருக்கமாக மிக முக்கியமான படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 25 நபிமார்களின் பெயர்களோடு அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் திருமறை குர்ஆனிலே அதிகமாக பேசப்பட்ட நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். எந்த அளவுக்கு என்று கேட்டால் எத்தனையோ நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பார். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். அவங்க வரலாறு குர்ஆனை தேடி படிச்சு பாருங்க, ஒரு 2 வசனம் 5 வசனங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்த வரலாறையும் முடித்து விடுவார். ஏன் அப்படி பேசுகிறான் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாறை பேசுவது அவங்க பிறந்ததிலிருந்து மரணித்த வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அந்த தகவலை அல்லாஹ் சொல்ல மாட்டான். எது இந்த சமுதாயத்துக்கு தேவையோ, எதை சொன்னால் இந்த மக்கள் படிப்பினை பெறுவார்களோ அப்படியான குறிப்பிட்ட சம்பவங்களை குறிப்பிட்ட நோக்கத்தில் மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசியிருப்பார். அந்த அடிப்படையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பார்த்தால் நீங்கள் சூரல் பக்கராவிலே தொடங்கலாம். திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயமான சூரா பக்கராவிலே தொடங்கி அதில் இருக்கக்கூடிய 30வது ஜுஸா இருக்கக்கூடிய 50 ஜுஸு வரைக்கும் அல்லாஹ் எல்லா அத்தியாயங்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறார். அவருடைய வரலாறுகளை பற்றி பேசுகிறார். அவர்கள் ஃபிரௌனோடு பேசக்கூடிய உரையாடலை அல்லாஹ் பேசுகிறார். அவர்கள் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் பேசுகிறார். அப்படி திருமறை குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே பேசப்பட்ட நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் 51வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வதுகுரு ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹலசன் வ கான ரசூலன் நபியா. நபியே, இந்த வேதத்திலே நீங்கள் மூசாவை நீங்கள் நினைவுபடுத்துவீராக. அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் நம்மால் தேர்வு செய்யப்பட்டவராகவும் தூதராகவும் நபியாகவும் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் 51வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவது, இந்த வேதத்துல மூசா நபியை நினைச்சு பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டார் உண்மையாளராக இருந்தார், நம்முடைய தூதராக இருந்தார், அவர் நபியாக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறார். அதே போல குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 164வது வசனத்திலே அல்லாஹ் பேசும்போது வ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவுடன் நேரடியாக பேசினான், அல்லாஹ் என்று உண்மையாக பேசினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். பண்புள்ள சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க, எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தூதராக அனுப்பினான். எந்த நபிமார் குறித்தாவது அல்லாஹ் நான் நேரடியாக அவரோடு பேசினேன் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மிஅராஜுடைய பயணத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வோடு நேரடியாக அல்லாஹ் அழைத்து பேசிய நபியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் எந்த சிறப்பை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு யூதருக்கும் ஒரு நபித்தோழருக்கும் சண்டை வருகிறது. என்ன, எதற்காக சண்டை? அவர் சொல்லுகிறார், இந்த அகிலத்தாரை விட மூசாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானே என்று யூதர் பேசுகிறார்.
அவர் பேசினதை பொறுத்து கொள்ள முடியாம அல்லாஹ் மூசா நபியை தேர்ந்தெடுக்கல, ரசூலுல்லாவை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லி அந்த சகாபி அந்த யூதருடைய கன்னத்திலே அறைந்து விடுகிறார். இந்த செய்தியை ரசூலுல்லாவிடத்துல கொண்டு போகிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னை அப்படி சொல்லாதீர்கள். ஏன் என்று கேட்டால், நாளை மறுமை நாளிலே அனைவரும் மூர்ச்சையாகி விழுந்து எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே நான் பார்ப்பேன், முதலாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே எனக்கு முன்பாக அவர் எழுந்திருக்கிறார். ஒருவேளை அல்லாஹ்விடத்திலே முதல் முறையாக பார்க்கணும் என்று கேட்டபோது மூர்ச்சையாகி விழுந்தாரே, அதன் காரணமாக அன்றைக்கு அவர் மூர்ச்சையாகாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஏராளமான குர்ஆன் வசனம் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக சிலாகித்து சொல்லப்பட்டவராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் பிறப்பிலிருந்து பேசுகிறான். அவர்கள் பிறந்திருக்கிற காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இருந்தான் என்று கேட்டால், அந்த சமுதாயத்திலே பனு இஸ்ரவேலர்களே யாராவது ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தையை கொலை செய்தான், பெண் குழந்தைகளை மட்டும் உயிரோடு விட்டு வைத்தான் என்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாயார் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்தால் தாயாருக்கு பயம், நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவனை ஃபிரௌன் கொலை செய்கிறான், இந்த குழந்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹீன் மூலமாக அறிவிக்கிறான், மூசாவின் தாயாரை நீங்க பயப்படாதீங்க, உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த குழந்தை குறித்து நீங்கள் அஞ்சினால் பயந்தால் அந்த நதியிலே அந்த குழந்தையை விட்டு விடுங்கள், அவர்கள் மீண்டும் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அந்த குழந்தையை எடுத்து அந்த நதியிலே விட்டு விடுகிறார்கள். அந்த போகிற குழந்தை ஃபிரௌனுடைய வீட்டிலே அந்த குழந்தை அந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு கிடைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், எந்த சமுதாயத்தின் மூலமாக தனக்கு ஆபத்து என்று உணர்ந்து ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் அங்கே பிறக்கிற எல்லா குழந்தையும் கொன்றானோ, அந்த குழந்தை சமுதாயத்தை சார்ந்த குழந்தையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனை எடுத்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு ஒரு திட்டமிடுதலை அல்லாஹ் நடத்தினார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வ மக்கரு மக்கருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், நிச்சயமாக அவர்களும் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான், சூழ்ச்சியாளர்களே அல்லாஹ் மிகச் சிறந்தவன் இல்லையா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறானே. அந்த அடிப்படையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய அந்த குடும்பத்திலே அல்லாஹ் வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த அடிப்படையிலே கிடைத்த அந்த குழந்தையை மனைவி ஃபிரௌனிடத்திலே சொல்லி, இந்த குழந்தையை நமக்கு ஒரு ஆண் வாரிசாக வளர்த்துக் கொள்ளலாம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த தாயாருக்கு அல்லாஹ் சொல்லி இருந்தானே, அந்த குழந்தையை மீண்டும் உங்களிடத்திலே கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த நேரத்திலே பால் குடி தாயாக மீண்டும் அந்த குழந்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தினுடைய தாயாருக்கே அவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் அந்த கொடுத்த வாக்குறுதியை உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொன்னானே, நிஜமாகவே அல்லாஹ் அந்த தாயாரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் ரப்புல் ஆலமீன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தை அடைகிறார்கள். அந்த நேரத்திலே தன்னை அறியாமல் ஒரு கொலை செய்து விடுகிறார்கள், ஒருவனை அடிக்கிறார்கள், அவன் கொல்லப்படுகிறான், அவன் இறந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா நான் அறியாமல் ஒருவனை கொலை செய்து விட்டேன், என்ன நீ மன்னிப்பாயாக, செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். கேட்டு அந்த எகிப்திலிருந்து மத்தியன் என்ற ஊருக்கு பயணமாகிறார்கள். அந்த சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன நடந்தது என்று கேட்டால், அந்த ஊருக்கு செல்லும் வழியிலே ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணற்றிலே நிறைய மக்கள் நீர் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே இரண்டு பெண்களை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். இரண்டு பேரும் தனியாக நிற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து அதை சாதாரணமாக கடந்து செல்லவில்லை. அந்த பெண்மணியிடத்திலே போய் கேட்கிறார்கள், என்ன விஷயம், இதுபோல் இந்த கிணற்றிலே நீர் அருந்த வேண்டும், அவர்கள் அனைவரும் பிடித்த பிறகுதான் நாங்கள் நீர் பிடிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி இடத்திலே அந்த வாங்கி அந்த கிணற்றிலே நீரை எடுத்து அந்த பெண்களிடத்தில் கொடுத்து விட்டு எதுவும் பேசாமல் தனியாக போய் அமர்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே,
ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு ஒரு பெண்மணி நிற்கிறார், கூட்டமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பொது நலனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறார், யார் என்று தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் பெண்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்த உதவியை செய்துவிட்டு தனியாக போய் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். அதை பார்த்த அந்த இரண்டு பெண்களுக்கும் அந்த மூசா என்கிற அந்த இளைஞன் மீது ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. தன்னுடைய தந்தையிடத்தில் போகிறார்கள், என் தந்தையே, நாங்கள் இப்படி ஒரு மனிதரை கண்டோம், மிகச்சிறந்த மனிதராக இருக்கிறார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், எங்களுக்கு அவர் உதவி செய்தார், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். அவரை பார்த்த உடனே தன்னுடைய தந்தை சொல்லுகிறார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே என்னுடைய பெண்ணை உனக்கு நான் மணமுடித்து தருகிறேன். நான் மணமுடித்து தருவதாக இருந்தால் என்னிடத்திலே 8 ஆண்டு அல்லது நீ விரும்பினால் 10 ஆண்டுகள் வரை என்னிடத்திலே நீ வேலை செய்ய வேண்டும். அதற்கு நீ ஒத்துக்கொண்டால் என்னுடைய பெண்ணை மணமுடித்து தருகிறேன் என்று பேசுகிறார். உடனே அதை ஒத்துக்கொண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 ஆண்டுகள் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக அந்த தந்தையிடத்திலே வேலை செய்தார்கள் என்ற வரலாற்றை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நேரடியாக நம்முடைய சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி, வாத்துன் நிசா வ ஸதகாத்துன் நிகலா, நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்களுக்கு மணக்கொடையை தாராளமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்களுக்கு கொடுக்க சொன்ன மார்க்கத்திலே இன்றைக்கு வரதட்சணை என்கிற பெயரிலே மாப்பிள்ளை வைத்திருக்கக்கூடிய வீட்டார்கள், நாங்கள் பெண் தேடுவதாக இருந்தால், அந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தால், அவளை நாங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அவளிடத்திலே 10 பவுன் நகை தர வேண்டும், 20 பவுன் நகை தர வேண்டும், கார் தர வேண்டும், அந்த 2 பேரும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வீட்டு வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று வரதட்சணை வாங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 2 நாளைக்கு முன்பாக நடந்த பத்திரிகை செய்தி, ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகனை திருமணம் செய்து கொண்டு 200 பவன் நகையை போட்டு அனுப்புகிறார். பல லட்சம் மதிப்புள்ள காரை வரதட்சணையாக கொடுக்கிறார். வாங்கி கொண்ட மணமகனும் குடும்பத்தாரும் கொடுத்திருக்கிற நகை பத்தவில்லை, மேலும் எங்களுக்கு ஒரு 100 பவன் நகை வேண்டும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட பெண்ணை கொடுமைப்படுத்தி திருமணம் முடித்த 20வது நாளிலே இந்த உலகத்திலே வாழ முடியாமல் வரதட்சணை கொடுத்த ஒரே காரணத்துக்காக தன்னைத்தானே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருக்கிறோம். அது அவர்கள் மார்க்கத்திலே தவறு என்று சொல்லப்பட்டதா? அவர்கள் எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறார்களோ அந்த கொள்கையிலே வரதட்சணை தவறு, பெண்களிடத்திலே வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளதா? நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டுள்ளது வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதை தாண்டி சம்பந்தப்பட்ட பெண்களிடத்திலே அவர்கள் தங்க புதையலையே கேட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களிடத்திலே பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை ஓதுபவர்கள் கூட, தொழுபவர்கள் கூட, நோன்பு வைப்பவர்கள் கூட, ஜக்காத்து கொடுப்பவர்கள் கூட, தர்மம் கொடுப்பவர்கள் கூட, இன்றைக்கு திருமணம் என்று வந்துவிட்டால் தன்னுடைய மகன் நன்றாக சம்பாதிக்கிறான், வேலையிலே இருக்கிறான், அரசு வேலை செய்கிறான், சொந்த வீடு வைத்திருக்கிறோம் என்று வந்துவிட்டால் மணமகனை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பெண்களிடத்திலே கசக்கி பிழிந்து அவர்களிடத்திலே வரதட்சணை என்கிற பெரும்பாவத்தை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தவறு என்று உணராமல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வைதல் மௌதத்து சுயிலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகளிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். ஏமாம், பிறக்கிற குழந்தை பெற்றெடுத்த ஒரு குழந்தையை கொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த தாயும் அந்த தந்தையினுடைய வேதனை எப்படி இருக்கும்? 9 மாசம் 10 மாசம் அந்த குழந்தையை பெற்றெடுக்க தவமிருந்து போராடி உயிர் விளைத்து அந்த குழந்தையை கொண்டு போய் பெற்றெடுக்கிற தாயும் தந்தையும் உயிரோடு புதைத்தார்கள் என்று சொன்னால் உயிரோடு புதைக்கிற கலாச்சாரம் இருந்தது. இன்றைக்கும் 20 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் இருந்தது.
ஏன் இருந்துச்சு? எதனால கொண்டாங்க? எதனால புதைச்சாங்க? நாம் கேட்கிற வரதட்சணை இல்லையா? நாம் கேட்கிற பொருளாதாரம் இல்லையா? அல்லாஹ் அந்த குழந்தைகிட்ட விசாரிப்பான, ஏன் உன்னை கொண்டாங்க? இந்த ஊர்ல இந்த தெருவுல இவ்வளவு வரதட்சணை வாங்கினாங்க, இவ்வளவு வரதட்சணை கொடுத்தாங்க. எங்க அத்தாவுக்கு 3வது புள்ள, 4வது புள்ள, நான் பிறந்தா வளர்ந்து ஆளாயி 30 பவுன் 50 பவுன் கேட்பாங்களே, எங்க இந்த குழந்தைக்கு? திருமணம் முடித்து கொடுப்பது என்ற ஒரே காரணத்துக்காக குழந்தையை கொன்றார்கள். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் கேட்பான். வரதட்சணை வாங்குற, வரதட்சணை கொடுக்கிற, வரதட்சணைக்கு ஆதரவாக இருக்கிற, வரதட்சணை பற்றி பேச மறுக்கிற அனைவரையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான், குற்றம் பிடிப்பான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பெரும்பாவத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக செய்கிறோம். ஆனால் என்றோ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், எந்த காலத்தில் எத்தனை ஆண்டுகள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக, ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண்ணினுடைய தந்தைக்காக 8 வருட உழைப்பை கொடுக்கிறார். தந்தை கண்டிஷன் வைக்கிறார், என் பொண்ணை உனக்கு திருமணம் முடிக்கிறார்னா 8 வருடம் என்னிடத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலிருந்து எப்படி துணுக்கு செய்தியாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் எகிப்துக்கு செல்லலாம் என்று எகிப்தை நோக்கி வருகிறார்கள். வருகிற நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நெருப்பை பார்க்கிறார்கள். மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள், நான் ஒரு நெருப்பை பார்க்கிறேன், அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை தருவேன் என்று சொல்லி அந்த நெருப்பின் அருகிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகிறார்கள். சென்ற உடனே யா மூசா என்று அழைக்கப்படுகிறார். அல்லாஹ் அந்த வரலாற்றை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 20வது அத்தியாயம் 11வது வசனத்திலே 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று திருமறை குர்ஆனுடைய 20வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அத்தியாயத்தை நபி மூசாவோடு அல்லாஹ் பேசினானே அந்த வரலாற்றை படியுங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன், அண்ட சராசரத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் மனித குலத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நேரடியாக பேசிய பேச்சுக்கள் என்ன தெரியுமா? பேசுகிறான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே, மூசாவே, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. மூசாவே, நான் தான் அல்லாஹ், நான் தான் படைப்பாளன். என்னை நினைப்பதற்காக, என்னை தவிர வணங்க தகுதியானவன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. எனவே என்னை நினைப்பதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டுவீராக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேசிய முதல் செய்தி, நான் தான் அல்லாஹ், நான் தான் படைப்பாளன், என்னை மட்டுமே வணங்க வேண்டும், என்னை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அடுத்து அல்லாஹ் பேசுறா பாருங்க, இன்ன சாஅத ஆத்தியத்துன் அகாது உஃபீஹா குல்லு நஃப்ஸின் பிமா தஸா. அடுத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், யுக முடிவு நேரம் வந்தே தீரும், ஒவ்வொருவரும் தமது உழைப்புக்கேற்க கூலியை கொடுப்பதற்காக அதை நான் மறைத்து வைத்துள்ளேன். பாருங்க, இந்த வசனத்தில் கூட பாருங்க, மறுமை நாள் வர இருக்கிறது, அனைவரையும் விசாரிக்க போகிறேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? கூலி கொடுப்பதற்காக. அல்லாஹ் தண்டனையை சொல்லல, வேதனையை சொல்லல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான், யுக முடிவு நாள் வர இருக்கிறது, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் செய்தார்களே, தொழுதார்களே, நோன்பு வைத்தார்களே, நன்மை செய்தார்களே, பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்களே, அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்பட வேண்டுமே. அதற்காக அந்த நாளை நான் மறைத்து வைத்துள்ளேன்.
அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமின் பிஹா வத்தபு ஹவாஹு ஃபதர்தா. அதை நம்பாது, அந்த மறுமை நாளை நம்பாது, அந்த இறைவனுடைய முன்னிலையிலே விசாரிக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் நம்பாமல் தனது மனோ இச்சையை பின்பற்றுவானோ அதை விட்டு உம்மை தடுத்து விட வேண்டாம். சில பேர் இந்த உலகத்தில் வாழும்போது மனோ இச்சையை பின்பற்றுவார்களே, அல்லாவது மறுமையாவது மறுமை விசாரணையாவது உலகத்துல கொடுக்கிறதுக்கு கூலி கொடுக்க போறோமா, அல்லாஹ் தண்டிக்க போறானா, அல்லாஹ் கேட்க போறானா, இந்த உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் விசாரிக்க போறானா? எவனெல்லாம் இப்படி மனோ இச்சைப்படி பேசுகிறானோ அவன் பக்கம் நீ திரும்பி விட வேண்டாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட வார்த்தை வாருங்கள். மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். மூசாவே, உன் கையில் இருப்பது என்ன? தடி, அதை கீழே போடுங்கள், பாம்பாக மாறுகிறது. ஒரு நீண்ட செய்தி அது, ஒரு நீண்ட உரையாடல் அது. அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எப்படிப்பட்ட பேச்சுக்கள்! நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசித்தார்கள். அதை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களுக்குரிய அற்புதத்தை கொடுத்துவிட்டு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இதுஹபு இலா ஃபிரௌன தகா, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அவன் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், மிக முக்கியமாக தாவா களத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மிகப்பெரிய படிப்பினை பெறக்கூடிய செய்தி அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான். ஃபகூலா லஹு கௌலன் லஇல்லா அல்லாஹு யததக்கரு யஹ்ஷா, அவனிடம் நீங்கள் மென்மையாக சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் மென்மையாக சொல்லால் ஒருவேளை அவன் படிப்பினை பெறலாம், அல்லது எனக்கு அவன் அஞ்சலாம். யாரிடத்தில் அல்லாஹ் அனுப்புகிறான்? ஃபிரௌன், ஒரு கொடுங்கோலன், இஸ்ரவேல சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இஸ்ரவேல சமுதாயத்திலே பிறக்கிற குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறான். அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசனிடத்திலே, அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனிடத்திலே, அப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச போகிறார்கள். அதற்கான அறிவுரையை, குறிப்பை அல்லாஹ் சொல்லுகிறான். அவனிடத்துல பேசும் பொழுது மென்மையா பேசுங்க, அன்பா பேசுங்க, கருணையா பேசுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி தாவாக்களத்துல குர்ஆன் ஹதீஸை பேச வேண்டும் என்பதற்காக மற்ற மக்களிடத்தில் போய் பேசுகிற பொழுது அன்பையாக, கருணையாக, மென்மையாக பேசுகிறோம். நம்ம ஒரு கருத்துல இருக்கிறோம், அவர் ஒரு கருத்துக்கு மாற்று கருத்துல இருக்கிறார். அவன் நரகவாதி, அவன் விதம் செய்யறான், அவன் சிறுக்கு செய்யறான், அவனெல்லாம் மன்னிக்க சர்வ சாதாரணமாக இன்றைக்கு தாவாக்களத்தில் இருக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களை பேசும்போது கூட மிக கடுமையாக பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்படி போய் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போகிறார்கள், பல்வேறு முறையிலே தாவா செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு கட்டத்திலே ஃபிரௌனுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த உரையாடலை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இறுதியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு அந்த ஊரிலிருந்து வெளியேறுகிறார்கள். துரத்தி வருகிறான். முன்னாடி கடல் இருக்கிறது. அவர்கள் தோழர்கள் சொன்ன வார்த்தையை நபி மூசா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தையும் அழைத்துக் கொண்டு வெளியேறி வரும்பொழுது முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை. இப்போது சொல்லுங்கள், என்ன நடக்கும்? நாம் எல்லாம் மாட்டிக்கொள்வோமே, அப்படித்தானே எல்லோரும் நினைப்போம். அப்படித்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்களே, அந்த சமுதாய மக்களும் நினைத்தார்கள், யா மூசா இன்னா லா முத்ரகூன், மூசாவே நாம் மாட்டிக்கொண்டோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. பின்னாடி ஃபிரௌன் வருகிறான், முன்னாடி கடலு, போறதுக்கு வழியும் இல்லை, பெரிய படை பட்டாளங்களோடு வருகிறான்.
அன்புள்ள சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தவக்குல் என்றால், நம்பிக்கை என்றால், அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய தவக்குல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி அல்ல, அந்த மாதிரி இல்லை, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். மாட்டிக்கிட்டோம்னா சொல்றீங்க, சொல்லாதீங்க. எப்படி? ஏன்? என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவே உன் கையில இருக்கிற தடியை கடலிலே அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கையில வச்சிருக்கிற தடி அதை கடல்ல அடிச்சா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான். ஏன், எதற்கு என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. கடலிலே அடித்தார்கள். கடல் இரண்டாக பிளந்து 12 பாதைகளாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாதையின் வழியாக சென்றார்கள். பின்னாடியே வந்த ஃபிரௌன் அந்த கடலின் மூலமாக மூழ்கடிக்கப்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சக மனிதனோடு பேசிய பேச்சுக்களிலே எந்த இடத்திலாவது அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் இந்த நோயிலிருந்து விடுவிப்பான், எத்தனை இடங்களிலே அல்லாஹ்வின் மீது முழுமையாக பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் டேமேஜ், கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் இழப்பு என்று சொன்னால் அதை ஹராமாக்கிற வழியை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இதிலிருந்து மீட்டெடுப்பான் என்ற தவக்குல் வருகிறதா? வழியே இல்லை என்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் வழிகாட்டுவார் என்று கடலை பிடந்து காட்டினான் ரப்புல் ஆலமீன். ஏன் அந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் தெரியுமா? உலகத்திலே எதையெல்லாம் கற்பனை செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ, கடல் பிளக்குமா என்று நினைக்கிறோமோ, மழை பிளக்குமா என்று நினைக்கிறோமோ, என்னால் முடியாது என்று நினைக்கிறோமோ, அதையெல்லாம் இந்த உலகத்திலே செய்து காட்டுவான் ரப்புல் ஆலமீன். கடல் அப்படி துண்டாக பிளந்தான் ரப்புல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த தவக்குல், அல்லாஹ்வின் மீது நமக்கு வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னை கட்டாயமாக அல்லாஹ் ஒரு நாள் உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான், நோயிலிருந்து மீட்டெடுப்பான், எனக்கு செல்வத்தை தாராளமாக கொடுப்பான் ரப்புல் ஆலமீன். அந்த தவக்குலை, அந்த பாடத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலிருந்து அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அந்த வரலாற்றிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை நாமும் படித்து அதிலிருந்து நாம் பின்பற்றி நாளை மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஹர்ரமுடைய மாதத்திலே 2 நோன்பை கடமையாக்கியதற்கான காரணம், இந்த நாளிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமுதாய மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே முஹர்ரமுடைய மாதத்திலே இருக்கிற நாம் இந்த 2 நோன்புகளை நோட்பதன் மூலமாக கடந்த வருடங்கள் ஒரு வருட பாவம் சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒரு நாளிலே இரவு தூங்க செல்லுகிற நேரத்திலே காலையிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் எத்தனை பொய் பேசியிருக்கிறோம், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று கணக்கெடுத்தால் அந்த கணக்கை நம்மால் எழுத முடியாது. ஒவ்வொரு நாளும் சர்வசாதாரணமாக நாம் அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு நாளின் கணக்கு. ஒரு வாரத்தை எடுத்து பார்த்தா அதை சிந்திக்க, ஒரு மாதத்தை எடுத்து பார்த்து எழுதினா கூட பல மணி நேரங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்கிறோம். ஆனால் கடந்த ஒரு வருட பாவம், ஒரு வருஷம் முழுசா எடுத்து நம்முடைய பாவங்களை கணக்கிட்டு அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக அல்லாஹ் அந்த 2 நோன்பை ஆக்குகிறார். யார் அந்த
முஹர்ரமுடைய மாதத்திலே நாளை சனி ஞாயிறு 2 பிறை 9, 10 நாட்களிலே நோன்பு வைப்பாரோ அந்த 2 நோன்புக்குரிய கூலி உங்களுக்கு 30 வயசுனா 29 வயசு ஃபுல்லா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, இந்த பாவத்தை அல்லாஹ் முழுசா உங்களை மன்னிச்சுட்டான், மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே இதை சாதாரணமாக கடந்து செல்லாமல் இந்த 2 நோன்பையும் நான் நோக்க வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இந்த 2 நோன்புகளை நோக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.